கோயம்புத்தூர். இது சங்க காலத்தில் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. திப்பு சுல்தான் மறைவிற்கு பிறகு 1799 கோயம்புத்தூர் ஆங்கிலேயர் வசமானது. 1804 கோயம்புத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடையும் வரை இது தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சிறுவாணி அருவி உலக சுவைநீர் தரத்தில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. இது கோவை குற்றாலம் எனவும் அழைக்கப்படுகிறது. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட காரமடை ரங்கநாதர் ஆலயம் கோயம்புத்தூரில் மிக முழுமையாக 2வது ஆலயமாகும். தென்னாட்டு காசி என்று அழைக்கப்படும் அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் கோவையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மருதமலை முருகன் கோயில் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ஸ்ரீ அவிநாசி லிங்கம் பல்கலைக்கழகம், சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி மேலாண்மை நிலையம் போன்றவை முக்கிய கல்வி நிறுவனங்களாகும். உடுமலை நாராயணகவி, ஜி.டி. நாயுடு, அவிநாசிலிங்கம் செட்டியார், சிவசுப்பிரமணியம், பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றோர் இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற மனிதர்களாவர்.